ஐயோ காலையில மணி எத்தனாச்சு? வாட்ச் கூட கலத்தாம படுத்துட்டேனே. மணி காலையில 7 மணி ஆயிட்டு. வாங்க உடனே ஒரு வீடியோ போடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இப்பதான் தூங்கி முழிச்சேன், அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக. சரி வாங்க, இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் வரை காலையில இருந்து நம்ம ஈவினிங் ரொட்டீன் வரை நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. இதுதான் எங்களோட சோஃபா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, பிங்க் கலர் ஒரு சோஃபா, ரொம்ப நல்லா இருக்கு. இது அப்பா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஆமா. சரி, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்னெல்லாம் கனவுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய். காலையில எழும்பின உடனே ஒரு வீடியோ போட்டாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஹாய் காய்ஸ், நான் காலையிலே குளிச்சாச்சு. ஏன்னா எனக்கு அந்த நாள் ஃபுல்லா குளிக்கலனா அந்த நாளே எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால எப்பவும் இதை ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். ஓகே, சரியா நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காலையிலே முடிச்சிட்டேன். பாருங்க, என்னோட தலையை கூட நான் இழைச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, என்னோட ஹெல்த்துக்காக நான் அருகம்புல் ஜூஸ் ஃபர்ஸ்ட் குடிச்சிருவேன் காலையிலே. அந்த காலையில அந்த அருகம்புல் ஜூஸை மட்டும் குடிக்கலன்னா என்னால ஒரு வேலை கூட என்னால காலையில செய்யவே முடியாது. இந்த ஜூஸை நான் குடிச்சோன்னா எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீலிங்ஸ் கூட அதில் வரும். அதுக்கப்புறம் நான் இதை குடிச்சு முடிச்சுட்டு நான் வாக்கிங் போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட வாக்கிங் யாருன்னா வரீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல உடனே சொல்லுங்க. என் கூட நீங்களும் வாக்கிங் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் vlog. உங்க எல்லாரும் நம்ம சேனல்ல அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு என்னடா தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அக்கா vlog பண்றேன்னு பாக்கீங்களா? பாருங்க, பார்த்திபன் ஒருத்தர் என் பேர்ல எவ்வளவு அசிங்கமான ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. உன் மண்டைய பார்த்தா குருவி கூடு மண்டை மாதிரி இருக்கு. டேய், என் மண்டை குருவி கூடு மாதிரி இருக்குன்னா உன் மண்டை டைனோசர் மூஞ்சி மாதிரி இருக்குடா. போடா. வந்துட்டான் சும்மா வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் பேட் கமெண்ட்ஸ் போடுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா காலையிலே நான் வாக்கிங் முடிச்சு வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால நான் ஒரு லெமன் டீ குடிச்சிருக்கேன். இந்த லெமன் டீ குடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்வு நம்மளுடைய சரீரத்துல நம்ம உணர முடியும். காய்ஸ், நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் மேக்கப் கேட்டீங்களா என்கிட்ட. வீட்டுல இருக்கவங்க நீங்க எப்படி மேக்கப் பண்ணி அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால நான் நிறைய டிப்ஸ் சொல்றேன். எல்லாம் கொஞ்சம் கம்மி இல்லையா? எந்த வீடியோ போடணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? என்ன பண்ணிட்டே நீ வீடியோ எடுத்து போதாவ. ஆனா ரொம்ப வலிச்சிட்டு காய்ஸ். உங்க வீட்லயே இப்படி ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை குழம்பு எல்லாம் சாப்பிட்டாச்சு. முட்டை குழம்பு சாப்பிட்டதுனால இப்போ நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன். முடியாது, அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு பிரைட்னஸ் உங்க முகத்துல இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு நான் கழுவிட்டு உங்களுக்கு என்னோட ஃபேஸை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இந்த வீடியோல மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னடா இன்னைக்கு சாரதாஸ் vlogல 2 முகங்கள் புதுசா இருக்குன்னு பாக்கீங்களா? இவங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் யார் தெரியுமா? இவங்க உங்களுக்கு ஏதாவது பியூட்டி டிப்ஸ், பியூட்டி சம்பந்தப்பட்டமான ஏதாவது டவுட்ஸோ டிப்ஸோ வேணும் அப்படின்னா நம்ம பிரியா அவங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். செகண்ட் உங்களுக்கு சமையல்ல ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணுமோ, இல்லைன்னா உங்க நேச்சுரலாவே அழகா எப்படி நம்ம மெழுகேத்தணுமோ அப்படின்றத நம்ம ஜான்சி அவங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் சேனல் வேணும்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இருக்கிற விஷயங்கள் நம்ம ஜான்சி அக்காவும் பிரியாக்காவும் நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வாங்க. வாங்க ஜான்சி அக்கா கிட்ட கேட்போமா இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வச்சிருக்காங்கன்னு.
ஏன்னா நம்ம எப்பவுமே போட்ட மாதிரி ஒரே இது போடுறதுனால வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா, நாங்க 3 வாரம் டிசைட் பண்ணிருக்கோம். நம்ம வெளியே போய் பாறைகள் இருக்கிற இடத்துல, மலைகள் இருக்கிற இடத்துல, நதிகள் வருகிற இடத்துல, அப்புறம் கடல் பகுதியில இப்படி போய் நம்ம அப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம வந்து vlogs எடுத்தோம், வீடியோ எடுத்தோம்னா நிறைய நம்ம வியூவர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நாங்க ரெடி ஆயிருக்கோம். வெளியே போய் நிறைய வீடியோஸ் எடுக்க போறோம். அது மட்டுமே இல்ல, இன்னும் என்னெல்லாம் இடத்துக்கு போறோம் சொல்லுங்க பிரியா? ஷாப்பிங் போறோம், பர்ச்சேசிங் பண்ண போறோம். நீங்க நினைப்பீங்க மக்களே, எதுக்கு இவங்க வந்து மாலுக்கு போறதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா மாலுக்கு போறது வந்து உங்களுக்காக தான். ஏன்னா நிறைய விலைய கொடுத்து நீங்க பொருட்கள் எல்லாம் வாங்கி நீங்க ஏமாந்துட கூடாதுன்ற நல்ல எண்ணத்துக்காக தான் நாங்க வந்து பஜாருக்கு போய் என்னென்ன மலிவான பொருட்கள் கிடைக்கும். ஒவ்வொரு இடமா போய் ஏறி வாங்குறதை விட ஒரே இடத்துல போய் வாங்கலாம்ல காய்ஸ். அதுக்காக தான் எல்லாமே உங்க நலனுக்காக தான். நாங்க இப்போ போக போற இடம் வந்தீங்கன்னா, நம்ம வந்து மும்பைல இருக்கிற மட்டுங்கால இருக்கிற பிக் பஜாருக்கு தான் போக போறோம். வாங்க. இப்போ உடனே நம்ம வீடியோக்குள்ள போக முடியாது. நாளைக்கு 4 மணி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் எங்களோட வீடியோ வரைக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஏக்கா, ஒரு வழியா எல்லாமே போட்டாச்சுக்கா. ஆனா இருந்தாலும் உங்க வீடியோல மட்டும்தான் 3தையும் ஒரே போல பார்க்க முடியும்னு சொன்னிய பத்தியெல்லாம். அதுல நிக்கியக்கா எல்லாம் ஒரு விளம்பரம் தான். நான் என்ன சொல்றேன், இப்படி வீடியோ எடுக்கிறது நீங்க பியூட்டி டிப்ஸ் போட மாட்டிய போல, சமையல் பண்ண மாட்டிய போல, நீங்க மட்டும் இருந்தே நம்ம உடம்புக்கு என்னென்ன குடிச்சா என்னென்ன நல்லது, அருகம்புல் ஜூஸ் எல்லாமே நான் போட்டுக்கிட்டு தான். நீ என்ன சொல்லுவோமே கோவம். சரி, நான் என்ன சொல்றேன்னு கேளு. பொதுவா இப்ப இருக்கிற பிரச்சனைய நான் சொல்றேன். என்னன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி நம்ம போடுறோம். அதுல நமக்கு வருமானம் என்னமோ 2000 3000 தான் வருது. அதுவும் இத்தனை நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அதுலயும் எங்க அம்மா, என் வீட்டுக்காரரு, ஐயோ என் மாமனாரு, என் மாமியாரு, எங்க வீட்டுக்காருக்கு அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, இவளுக்கு யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட ரூபா வருது அப்படின்னு. எங்க மாமனார் என் பேர்ல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். இனிமேல அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்து யூடியூப்ல இன்கம் வந்து நான் ஷாப்பிங் அப்பா போவேன். உனக்கு எவ்வளவு இன்கம் வருது? எனக்கு வெறும் 4500 ரூபா தான். உனக்கு? எனக்கும் ஒண்ணு மாதிரிதான் வரும். உங்களுக்கு ஒரு 5-6. என்ன செய்ய நமக்கு இறக்கத்தை பத்தியில. ஆனா வெளியே நமக்கு எவ்வளவு 1 லட்சத்துக்கு மேல வருதான். அதுவும் எங்க மாமனார் நம்ம வந்து இந்த மலை இந்த இதெல்லாம் போய் எடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பா கூடும். அதுதான் ரூபாய் கிடைக்கும். அதுக்காக தான் வேற வழியே இல்லாம மலை பிரதேசத்துக்கும் அந்த பிரதேசத்துக்கும் போறோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு தெரியுதோம். ஆனா என் மாமனாருக்கு இருக்க கொழுப்பு பத்தியா என்ன செய்ய? வாப்படியா நம்ம போலாம் பிக் பஜாருக்கு போய் அட்லீஸ்ட் வியூஸ். டாக்ஸி போடுங்க, நல்லா ஏசி போட்ட டாக்ஸி போடுங்க. டாக்ஸி எதுக்கு? வண்டியில போவோம். என் ஸ்கூட்டில ஒரு ஆளும் உன் ஸ்கூட்டில இவங்களையும் கூட்டிட்டு. சரி சரி. அப்பா என் வீட்டுக்காருக்க தம்பி ஒரு பையன் தான், நல்ல பையன். அவனை வச்சு எனக்கு ஒரு தொந்தரவுமே கிடையாது. அதான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஷாப்பிங் எடுக்கும் போது கொஞ்சம் கேமரா பிடிக்கவான்னு சொல்லி. அவன் பேரு தான் ஞானக்கன். ஆமா, அவன அந்த கட்டையா ஒரு பையன் இருப்பான். அவனா கரு நல்ல உருளைக்கட்ட மாதிரி இருப்பான். இனி ஒருத்தன் கண்ணாடி போட்டிருப்பான், அழகா இருப்பான் 2 பேரும். நல்லா எடுத்தா பரவாயில்லம்மா. அவனா அழகா பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அது என்னமோ சரிதான். சரி வாங்க, நம்ம போய் வீடியோஸ் எடுப்போம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆப்போசிட்ல இருக்க மட்டுங்கா ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல நம்ம வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் பஜார். அங்க காட்டு, ஸ்மார்ட் பஜாருக்கு வந்திருக்கோம். ஸ்மார்ட் பஜாருக்கு வந்து ஸ்மார்ட்டா ஷாப்பிங் பண்ண போறோம். வாங்க.
தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ஹிந்தியில சொல்லுவாங்க சந்த்ரா. ஒரு பாட்டு வேற உண்டு, சந்த்ரா லிம்பு கசா கசாலா அப்படின்னு ஒரு பாட்டையும் உண்டு. நான் இப்ப vlog எடுத்துட்டு வந்தேன்ல, அதை எடிட்டிங் பண்ணி நான் போஸ்ட் போடாண்டாமா. வேலை பார்க்காத, எனக்கு ரொம்ப மண்டகுது. பேரு காஃபி போட்டு வா. காஃபி எல்லாம் போட முடியாது. நான் வீடியோல சொல்லியிருக்கேன் 9 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், ஸ்டே டியூன்னு சொல்லியிருக்கேன். மக்கள் எல்லாரும் என் வீடியோக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சும்மா போற பஸ்ல 3 இன்ச்சு அடிச்சு வருது. இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு 1:30 மணிக்கு வந்து இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்த வச்சிருக்க. அப்படி என்ன உனக்கு vlog போடணுமோ? எப்பல உனக்கு துணி மாத்த தெரியாத? சவுட்ல அடிச்சா சவுடு கூட பிஞ்சிட்டு போயிரும் பாத்துக்க. போனோமா ட்ரெஸ் கலத்தி போட்டோமா, அந்த மேல இருக்க ட்ரெஸ் உனக்கு எடுத்து போட தெரியாதோ? எப்பல ஒன்ன கேட்டா அவள மிரட்டிட்டு இருக்க. உன்கிட்ட என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணு. போன தூரு காஃபி போட்டா இஞ்சி போடு. காஃபி எல்லாம் போட முடியாது. சும்மா என்னங்க ஏச்சி போடுவேன். அதுக்கப்புறம் போன கீழவே எடுக்க முடியாது. பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்குல்ல, இப்ப இந்த பிள்ளைக்கு பால் ஆத்தி கொடுத்துட்டு இவளுக்கு போய் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்து காஃபியை போடுங்க. என்கிட்ட நீங்க தர்க்கம் பண்றதை விட்டுட்டு வேலையை பாருங்க. எவங்க நீங்க கூட பேரு போனை எல்லாம் உடைச்சிருவேன். போ முடியாது. ஒரு ஏசிய மாட்டுங்கன்னு சொன்னா அது கூட மாட்ட முடிய மாட்டேங்குது இந்த இதுல. சரி வந்து தோல வா. சேர் 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 வா 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 சேர் வா. நம்ம உள்ள போய் vlog எடிட் பண்ணிடுவோம். வா காஃபி போடு. காஃபி எல்லாம் போட முடியாது. சும்மா விடுங்க. காலையில இருந்து ஃபுல்லா வீடியோஸ் எடுத்தாச்சு. படபடன்னு இனிமே எடிட் பண்ணி போடணும். எல்லா வியூவர்ஸும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அம்மா ஜான்சி, கொஞ்சம் சாப்பாடு போட்டுதாம்மா, வயிறு பசிக்கு. ஏமா பொங்கி வச்சிருக்கோம்லாமா, எடுத்து சாப்பிடுங்க. கொஞ்சம் போட்டு தந்துருமா, அம்மைக்கு உடம்பு சரியில்லாம் அக்கா, போட்டு தந்துரு. உங்களுக்கு உடம்புக்கு என்னைக்குதான் நல்லா இருந்துச்சு? என்னாலும் தலைவலிக்கு, கை வலிக்கு, கால் வலிக்கு என்கிட்ட இருப்பேன். போட்டு சாப்பிடுங்க. அதான் குழம்பெல்லாம் வச்சுதானே வச்சிருக்கேன். சரி கொஞ்சம் போட்டு தந்துரும்மா. பக்கத்துல இருந்து நொய் நொய் நின்று இருப்பீங்களோ? சோறு போட்டு சாப்பிடுங்க, இல்ல சாவுங்க. எனக்கு என்ன, எனக்கு வீடியோஸ் எடிட் பண்ணணும்னு கொஞ்சமாவது புரியுதா? காலையில இருந்து ஒரே மொபைல் தான் பாக்கா. இந்த பைபிள் எடுத்து படிச்சோம், அத கொஞ்சம் ப்ரேயர் பண்ணோம். ஒரு இது கிடையாது. என்னத்தான் பண்ண போறாளோ தெரியல. எப்ப பாரு அந்த போடுதான் 24 மணி நேரம் வீடியோ போடலான்னு பார்த்தா ஒரு இது கூட நமக்கு மனசுல இப்ப தோண மாட்டேக்க. கிச்சன் போனா புகையா இருக்கு, அங்க போய் சமையல் பண்ண முடியாது, வேர்த்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணுமே. சிக்கி கிட்ட அவ ஒரு ஆடு. ஹலோ பிரியா, சொல்லுங்க. நான் வேலையில இருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வயிறு வலிச்ச மாதிரியே இருக்கு பாத்துக்க. வரமுச்சுலே மாத்திரை வாங்கி போட்டுற வேண்டியதானே? இல்ல மாத்திரை போட்டேன், எனக்கு சரியாவில்ல. அதனால ஏதாவது பண்ணி வை. சரியா, நான் வாரேன். சீக்கிரம் வாங்க வாங்க. நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு கஷாயம் வச்சிட வேண்டியதான். சரி காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கஷாயம் வைக்க போறோம். சரி, நான் அதுக்குள்ளதெல்லாம் போய் கிச்சன்ல போய் ரெடி பண்ணுதேன். வரதுக்குள்ள நம்ம கேமரா எங்களுக்கு தெரியாம செட் பண்ணுவோம். சரி ரைட்டா இருக்கு, வந்துருவாங்க. பிரியா, வாரேன். வலி தாங்க முடியல, ரொம்ப வலிக்கு. பிரியா, நான் வாரேன் வாரேன். குடிச்சிட்டு படுங்க, சரியாயிரும். சரி. காய்ஸ் நல்லா தூங்கிட்டாங்க. கசாயம் வேலை செய்யும் நினைக்கேன். உங்களுக்கு தெரியாது நம்ம கசாயம் கொடுத்துருக்கிறது நம்ம பிளாக் போடுறோன்னு. அவங்க எந்திரிச்ச பிறகு அவங்க சொல்லுவாங்க இது சரியாவல அப்படின்னாக்கி நீங்களும் ஒரு கசாயம் ரெடி பண்ணதுக்கு நீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன என்ன நான் வயிறு வலியில துடிச்சதெல்லாம் போன்ல வந்திருக்கு. பிரியா, இங்க வா. பாரேன். என்னது இது? நான் வீடியோ யோசிச்சுட்டே இருந்தேன்னா அதான் ஒண்ணும் கிடைக்கல, ஒரு கண்டென்ட் கிடைக்கல, அதனாலதான் போட்டு. உனக்கு வீடியோ போடக்கு வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா?
இப்படிதான் ஊருக்கு எல்லாத்துக்கும் பரப்புறியா? அதெல்லாம் இருக்கலாம். நான் துடியா துடிக்கே வளர்க்கணும் விளையாட்டுலாம் அறிவு இருக்கா இல்லையா? என்ன வீடியோ போட என்ன வீடியோ போடணும் ஒரு விவசாயம் இல்லையா உனக்கு? என்ன இருக்கு, எல்லாரும் தான் போடுதாவ. இதெல்லாம் பார்த்தா என்னுடைய வேலையில பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் என்ன பண்ணிட்டு நீ அடிச்சுட்டு போறாவ. காய்ஸ் ரொம்ப வலிக்குது காய்ஸ். பாத்தீங்களா, உங்களுக்காண்டி தான் நான் இதெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் இப்படி அடிப்பாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரதாஸ் vlog. உங்க எல்லாரும் இந்த வீடியோல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உமார எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மலையில வந்து நினைச்சு ஒரு மாதிரி இந்த பாசி பிடிச்சு இருக்கு. ஆனா சிலட்ட ரொம்ப வழுக்கு. ஐயோ பாத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்ச நேரம் போனை கூட கைய பிடிக்க முடியலப்பா, கையெல்லாம் வலிக்கி. அம்மா அப்பா என்ன கை வலி அப்பா. சாரதா சிஸ்டர், வா வா அபி வா. என்ன எப்படி இப்படி அடிபட்டுச்சு உங்களுக்கு? ஐயோ இது வந்து ஒரு பெரிய கதை, என்னத்த சொல்ல. இந்த வீடியோஸ்க்கு வியூஸே போவலப்பா. ஆனா வெளியெல்லாம் பேர் எப்படி தெரியுமா, கோடி கணக்குல பைசா சம்பாதிக்கும் அப்படின்னு பேரு. நான் பார்த்தேன் என்ன வியூஸே போக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கவலை, நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவேனோ அப்படின்னு ஆயிப்போச்சு. அதான் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சும்மா இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த போட்டோ ஷூட்டு, அப்புறம் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் போடுறது, மேக்கப் வீடியோ, ப்ரமோஷன் வீடியோ போடுறதோட நல்ல ஒரு அடர்ந்த காடு இருக்கிற பகுதியில போய் அந்த vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுல நோ என்ட்ரி போர்டு வேற இருந்து, சரி அதையும் மீறி போவோமே, நமக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ணி சும்மா வீடியோஸ் எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாம் எடுத்து அந்த டைம் பார்த்தோம்னா லேசா மழை வேற வந்துச்சு. மழை வந்ததுனால என்ன ஆயிட்டுன்னா பாறை எல்லாம் கொஞ்சம் ஈரமான உடனே எடுத்துக்கிட்டே இருந்தேன், அந்த வழுவி ரைட் சைட்ல விழுந்துட்டேன். இதே லெஃப்ட் சைட்ல விழுந்திருந்தேன்னு வச்சுக்காங்க உசுரோடையே வந்திருக்க முடியாது. அதான் ஒரு கிளை மேல விழுந்தேன். அப்புறம் ஒரு அந்த ரோந்து பணியில வந்திருந்த ஒரு ஆள் பார்த்து எப்படியோ காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஆகி இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல உட்காந்துருக்கேன். ஆனா அந்த ஃபாரஸ்ட் வீடியோ இருக்கு தெரியுமா, செம்ம வியூ. எப்படி இந்த மாசத்துல அதுக்குள்ளான நானே பார்த்தேன், நல்ல வியூ போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, ஒரு பக்கம் அடிபட்டாலும் ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமா தான். சரி ஒரு வீடியோ எடுத்துறவா, நீ என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம். ஹலோ கைஸ், இப்ப யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா என்ன பாக்கிறதுக்காக அபி வந்திருக்காங்க. ஹாய் சொல்லு அபி. அது வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாள்ல, அதனாலதான், வேற ஒண்ணு இல்ல. கொஞ்சம் கையில அடிபட்டு இருக்கிறதுனால என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஹாய், என்ன பாத்தீங்களா, உங்களை பத்தி vlog எடுக்க தான் வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? உட்காரு. ஆமா, எப்படி அடிபட்டுச்சு இப்படி? சரி சரி, ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் ஹாய், நீங்களும் ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்து பழக்க தோசத்துல கை எடுத்துட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன பாக்கீங்கன்னா இதுதான் சாரதாக்கா. அவங்க வந்து vlogs எடுக்க போகும்போது கீழே விழுந்து பாருங்க, தலையெல்லாம் அடி, கையெல்லாம் அடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அவங்களுக்கு கையில வந்து ரொம்ப எலும்பு முறிவு ஆயிட்டு, எந்த ஹாஸ்பிடல் போனா நல்லா சீக்கிரமா சரியாவும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டானிக்லாம் சொல்லுங்கன்னு அவங்க மெலிஞ்ச மாதிரி தெரியுது. கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க, பெரண்ட துவையும் சுடுச்சோறும் வச்சு சாப்பிட்டா நல்ல போன்ஸ் எல்லாமே வந்து ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மக்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா. சப்போர்ட் பண்ணதாவா, அதனால கொஞ்சம் குறைச்சு சாப்பிடுங்க. என்ன ஆயிட்டு அப்படி சொல்லி, என்ன ஆயிட்டு, ரொம்ப நீ டென்ஷனா இருந்த மாதிரி இருக்கு. இல்லக்கா, இல்ல நீங்க சும்மாதான் இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க எல்லாரும் vlog பண்றேன் நானும் சரி விடுங்க, வீட்லயே இருக்காவலே, லாக்டவுன் முடிஞ்சு கூட வேற வேலை இல்லையே, வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் சரி vlog பண்றேங்க அப்படின்னு விட்டா, இப்போ இது எங்க வந்து நிக்குது? அசால்ட்டா சொல்றீங்க, உங்க பாட்டுக்கு விழுந்தீங்க, கல்லையில விழுந்தீங்க, அவ்வளவு வியூஸ்ன்னு. ஏன் உங்க உயிரை விட வியூஸ் முக்கியமா? இதுதான் ஆண்டவர் எப்படியோ காப்பாத்திட்டாரு. அப்படியே அது சொன்னீங்களே லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மாறி விழுந்திருந்தீங்கன்னா அங்கதான் தனியா தான் போனீங்க அட்வென்ச்சர்னு. ஒரு ஆள் கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களே, நீங்க போயிட்டீங்கன்னு கூட யாரும் ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்களே. கொஞ்சமாவது உங்களுக்கு தோணுதா சிஸ்டர்? இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்ம வாழ்க்கை வாழ்றது வந்து ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை நம்ம vlog எடுத்து வீடியோ எடுத்து சொல்லுங்க ஜான்சி அக்கா.
என்ன காலையில இருந்து முழிச்சு நானே சாரதாவை பார்த்தோன்னே எனக்கு இது ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிறகு அது நைட் தூக்கம் கூட வராது. நாளைக்கு என்ன மாதிரி போடலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன ஹேர் ஸ்டைல் பப்ளிசிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். வெளியே போனோம் அப்படின்னா ஐயோ சாரதா பிளாகரா, ஐயோ ஜான்சி யூடியூப் சேனலா, பிரியாவா அப்படின்னா எல்லாரும் அப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படி ஒரு பப்ளிசிட்டி ஆக வேண்டாம, நம்மளுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஃபேம் நமக்கு தேவை. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இருக்கிறத விட 4 வீடியோய போட்டோம், சாரதான்னு ஒருத்தி யூஸ்ஃபுல்லான 10 வீடியோய போட்டா நமக்கு பெருமை தானே பிரியா? சொல் அபி, கரெக்டா நான் சொல்றேன் இல்லையா? பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம்னு இல்லாம இருக்கிறதுக்காக 4 வீடியோ போட்டோம், அதுக்காக இறந்தோம்னு இருக்க கூடாதுல்லக்கா. கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? நீங்க அதுக்குள்ள அவ்வளோ அடிக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு அது தப்புன்னு கூட இப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நீங்க இதே சொல்றீங்களே, நீங்க vlog ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது ஒரு 2 வருஷம் இருக்கும். சரி 2 வருஷம் ஆச்சு. டெய்லி vlog போட்டுருவீங்கல்ல? கரெக்டா போட்டுருவேன். 4 வீடியோ போட்டுருவேன் ஒரு நாளைக்கு. சரி ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிப்பீங்க? அது வந்து எத்தனை நேரம் பிரேயர் பண்ணுவீங்க? அது அந்த கிளையில இருந்தீங்களா அப்பதான் ஜோம் பண்ணேன். இசப்பா நான் கிளையில இருக்கிறத யாராவது பாக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சமாவது ரியலைஸ் ஆகுதா? நீங்க டெய்லி நீங்க பண்றத காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்ல இருந்து எல்லாருக்கும் ஊருக்கே அப்டேட் பண்றீங்க. நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், அந்த இதை கூட ஒரு vlog போடலாம். நீ இது இப்படி அட்வைஸ் பண்றது கூட ஒரு vlog. அந்த போனை தூக்கி போடுங்கக்கா முதல்ல. காலையில இருந்து நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், ஏதாவது ஐடியா கொடுங்க, ஏதாவது ஐடியா கொடுங்கன்ட்டு ஊருக்கே கேட்கீங்களே. என்னைக்காவது பிரேயர் பண்ணி ஆண்டவன்ட்டு ஆண்டவரே நான் இது பண்றேன் வாழ்க்கை பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? ஏன் அதை தவிர வேற வாழ்க்கையே இல்லையா? காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் vlogன்ட்டு ஏன் உங்க உயிரை விடவா உங்களுக்கு அது முக்கியம்? பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 10:23ல தீவினை செய்கிறது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டுன்னு போட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தீவினைன்னு. உங்களுக்கு அதெல்லாம் விளையாட்டு மாதிரின்னு உயிரோட விளையாடுறீங்க. ஆண்டவர் வந்து சிலுவையில மறிச்சு நம்ம எல்லாரும் ரத்தத்தால நம்மளுக்கு ஜீவன் கொடுத்திருக்காங்க. அந்த ஜீவனை நீங்க துச்சமா எடுக்கீங்க போய் ஒரு வீடியோக்காக. அப்புறம் நீங்க பிரியா சிஸ்டர் முதல்ல என்னமோ மேக்கப் டியூட்டோரியல் அதுதான் பண்றீங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் உங்க பர்சனல் லைஃப் அப்படியே டெலிகாஸ்ட் பண்றீங்களே யூடியூப் சேனல்ல. சில பல விஷயங்கள்லாம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல தான் இருக்கணும், ஒரு 3வது மனுஷனுக்கே தெரியக்கூடாதுன்ட்டு பைபிள்ல இருக்கும். இதுல நீங்க பப்ளிக்கா எல்லாருக்கும் போட்டு காமிக்கீங்க. இடையில கூட உங்களுக்கு பெரிய சண்டைலாம் வந்துச்சுல, அப்போ கூட ஆனாலும் நீங்க மறுபடியும் அதை எப்படிக்கா பண்றீங்க? 2 தீமோத்தேயு 4:3 என்ன தெரியுமா போட்டிருக்கு? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு போட்டிருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி கட்டுக்கதைகளை பரப்புறவங்களா ஆயிட்டு இருக்கீங்க. சத்தியம் உண்மை எல்லாம் போயிருச்சுக்கா. இப்போ இந்த யூடியூப் காலத்துல எது உண்மை எது போய் எல்லாரும் வியூஸ்க்காக என்னென்னமோ பண்றாங்க. அந்த கூட்டத்தோட சேர்ந்து நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜான்சி சிஸ்டர் நீங்க அன்னைக்கெல்லாம் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க அவ்வளவு நேரம் கால் பண்ணிருப்பாங்க. நீங்க vlog எடுத்துட்டு இருக்கறனால எடுக்கல. சரி 1 நேரம் எடுக்கல 2 நேரம் எடுக்கல, அவங்க 10-15 வாட்டி அடிச்சிருக்காங்களே, ஏதாவது எமர்ஜென்சி நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன் பெத்த தாயை விட vlog என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்டா? எபேசியர் 5:16 என்ன தெரியுமா போட்டிருக்கு? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு போட்டிருக்கு. நீங்க இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தையும் நீங்க வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 3 பேருமே எப்போ சண்டே போனாலும் vlog போட்டுருந்தீங்க. சண்டே மெசேஜ் கேட்கீங்களோ இல்லையோ, சண்டே பிரேயர் பண்றீங்களோ இல்லையோ, லேட்டா வந்து அதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு காய்ஸ்க்கு போடுறீங்க. ஏன் அந்த vlog அன்னைக்கு சண்டே நாங்க வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றத நீங்க ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல வந்துட்டேன் என்ன பாத்துக்கோங்க பண்ணிட்டு ஒரு பிரேயர் பண்ணிட்டு போறதுல என்ன உங்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சா? இப்ப நீங்க ஃபைனலா என்னதான் சொல்ல வர சொல்ல அபி? நான் நீங்க தப்புன்னு சொல்லல vlog பண்றது. ஏன் நீங்க இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, இப்போ உங்களுக்கு நல்லா சமைக்க வரலாம், நீங்க அந்த சமையல் போடலாம். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு இப்ப இந்த மேக்கப் டேலண்ட் இருக்குன்னா அதை மட்டும் வெளிப்படுத்தலாம், தேவையில்லாததெல்லாம் விடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து நல்லா உங்க வீடை நீட்டா வச்சிருக்கீங்க, எப்படி நீட்டா வைக்கலாம், எப்படி பாத்ரூம்ல அரேஞ்ச் பண்ணலாம், அதெல்லாம் காமிக்கலாம்.
ஆனா அதுக்கு உங்களோட பர்சனல் லைஃப்குள்ள இருந்து வந்து உங்க ஃபேமிலியையுமே நீங்க இது பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க. ஏங்கா ஜூவேட் அன்னைக்கு அப்படி போட்டு அடிச்சீங்க, மராட்டி வர மாட்டேங்குது. எத்தனை நாள் நீங்க அவளுக்கு உட்கார்ந்து மராட்டி சொல்லி கொடுத்தீங்க? நீங்க யோசிக்க வேண்டாமா? பைபிள்ல போட்டிருக்கு, எல்லா வச்சியும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராதுன்னு. அப்போ இருக்கிறத எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வசனம் போடலாம், தேவனுக்கு பிரியமான பாட்டு போடலாம். அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இப்ப கடைசியா சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி என் இருதயத்திலே குத்தப்பட்ட மாதிரி இருக்கு. 2 வருஷமா நான் vlog எடுக்கேன், எத்தனையோ காரியங்களை குறிச்சு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆனா அதுல ஒரு வசனமோ இல்ல பிரேயர் காரியங்களை குறிச்சோ இல்ல அப்படின்னா தேவனை குறிச்சோ எந்த ரகசியத்தையுமே நான் அதுல போடவே இல்லை. ஏன் ஒரு சின்ன வசனத்தை கூட நான் அதுல சொல்லவும் இல்லை. எத்தனையோ பாட்டுக்கு ஆடி இருக்கேன், எல்லாமே சினிமா பாட்டுக்கு தான் ஆடி இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. ஆனா நான் இப்படி பாவின்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னைய நான் அந்த மலையில இருந்து கீழே விழுந்து அந்த கிளையில இருக்கும் போது ஏசப்பா என் உயிரை காப்பாத்திருக்கார். நானும் தான் இவ்வளவு நேரம் அட்வைஸ் கூட பண்ணிட்டு இருக்கவங்க கூட போன் நோண்டிட்டு தான் இருந்தேன். யாரு எவ்வளவு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். இப்படி கடைசியா சொன்ன வார்த்தை என் மனசு தொட்டுட்டு இனிமே நான் vlog-ஏ எடுக்க மாட்டேன். உங்களை நான் vlog-ஏ எடுக்க வேண்டாம்னு சொல்லல சிஸ்டர். vlog-க்கு ஒரு லிமிட் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணணும். நானும் நிறைய vlogs எடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில முழிக்கிறதுல இருந்து நான் தூங்குறது வர நான் வந்து வீடியோஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நேரம் கூட எங்க அம்மாவை நான் கவனிக்கல. ஒரு நேரம் கூட என்னோட வீட்டுல என்ன தேவை, என்ன இருக்கு, என்ன இல்லை, எதுவுமே நான் பார்க்கல. காலையிலே முழிச்சதுல இருந்து எனக்கு வீடியோஸ் மட்டும்தான் தேவைன்னு நான் இருந்தேன். ஆனா உண்மைக்கு நான் வந்து இது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். அபி உண்மையிலே சொல்லட்டுமா, இந்த 2 வருஷ காலமா இந்த சத்ருவானவன் எங்க இருதயத்துல இருந்து எங்க மனக்கண்களை குருடாக்கி இந்த வீடியோ vlog ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்லி எங்க நேரத்தை திருடுறது மட்டும் கிடையாது, எங்க பரிசுத்தத்தை திருடிட்டான், எங்க நேரத்தை திருடிட்டான். ஆண்டவர் கூட நாங்க ஐக்கியப்படுற எல்லா காரியத்தையும் அவன் திருடிட்டான். உண்மையிலே நீ வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனை நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். இவ்வளவு வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் இருதயத்திலே நான் குத்தப்படுறேன். அப்படி உண்மையிலே சொல்றேன், என்ன தேவையோ அதுக்காக மட்டும்தான் இனிமேல் வீடியோஸ் போடுவோம். காரணமே இல்லாம இந்த வீடியோஸ் பக்கமே போக மாட்டோம். இன்னும் எவ்வளவு ஆண்டவருக்குள்ள அதிகமா நெருங்கணுமோ அந்த அளவுக்கு அதிகமா நெருங்குவோம். அபி எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு அபி. ஏன்ட்ட ஏங்கா மன்னிப்பு கேட்கீங்க? ஏக்கா இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கேங்கா, இனிமேல் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே நிப்பாட்டிடணும். மத்தியானம் 3:30 இருந்து 5 மணி வரை ரீல்ஸ் தானே எடுப்போம். 3 to 5 மணி வரை சர்ச்சுக்கு வந்து நம்ம பெண்கள் ஜெபம் பண்ணுவோம்க்கா. கண்டிப்பா சாரதா, நம்ம எல்லாரும் பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி மாத்தினாலும் அபி அதே மாதிரி நம்மளும் நிறைய பேருக்கு இப்ப சொல்லணும். காலையில எழும்பின உடனே குட் மார்னிங் கைஸ்ன்னு சொல்றோம்ல, அதை விட்டுட்டு காலையில எழும்பின உடனே ஒரு வசனத்தை நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம மூலியமா நம்ம வசனத்தையும் பதை சாற்றுவோம். என்ன கரெக்ட் அப்படின்னு உண்மையில சொல்றேன் அபி, உண்மையில சொல்றேன். ஆண்டவர் ஒண்ணு அனுப்பியிருக்காரு, நான் வந்து நம்புறேன். கண்டிப்பா நாங்க மாறுவோம். என்ன ரொம்ப நன்றி அபி.